ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். ஒரு முயற்சி, ஒரு வெற்றிக்கு தேவை என்ன அப்படிங்கிறது முயற்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முயற்சி இல்லைன்னா நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதையை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டையோடைய கதவை அவர் என்ன சொல்கிறாருன்னா, கையால் தள்ளி திறக்கணும். திறந்துட்டாங்கன்னா அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி தர்றேன், என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் யாரும் அந்த முயற்சி செஞ்சு திறக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அவனோட 2 கையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஆசை. அந்த ராஜாவோட பொண்ணு அவ்வளோ அழகி, பேரழகி, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ராஜா போட்ட அடுத்த கண்டிஷன் ஞாபகத்துக்கு வருது. முயற்சி செஞ்சு அந்த கோட்டையோடைய கதவை திறக்க முடியலை அப்படின்னு சொன்னா, அதுவும் கையால தள்ளி திறக்கணும்னு சொல்றாரு. அப்படி திறக்க முடியலை அப்படின்னு சொன்னா 2 கையும் வெட்டிடுவேன்னு சொல்றாரு. 2 கையும் வெட்டிட்டா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது? அன்றாட தேவைகளுக்கு வலது கையும் இல்லை இடது கையும் இல்லைன்னா என்ன பண்றதுங்கிறதுனால யாருமே முன்வர மாட்டேங்கிறாங்க. ஒரு இளைஞர் மட்டும் வர்றாரு. நான் இதை கண்டிப்பா இந்த கதவை கையால தள்ளியே நான் திறக்கிறேன். எனக்கு என்னோட கைகளின் மேலேயும் என்னுடைய புஜங்களின் வலிமையின் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா இதை ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறதுக்கு வர்றாரு. அப்பையும் ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த பையன்கிட்ட, அந்த இளைஞன்கிட்ட, நல்லா யோசிச்சுக்கிட்டு இந்த செயலில் இறங்கு. நீ இதில் தோத்து போயிட்டீன்னா உன்னோட 2 கையும் நான் வெட்டிடுவேன். அதுக்கப்புறம் 2 கையும் இழந்து உன்னுடைய எல்லா வேலைகளுக்கும் நீ இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அவர் அந்த இளைஞன் என்ன சொல்றாரு, இல்ல நான் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞனுக்கு ராஜா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த இளைஞன் நான் கண்டிப்பா செஞ்சிருவேன், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு, இளைஞனுக்கு அந்த கைக்கு கிளவுஸ் மாதிரி எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் போட்டுவிட்டு நீ போய் அந்த கதவை தோற, யாருமே முயற்சியே செய்யாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் போய் அந்த கதவை போய் இப்படி கையை வச்ச உடனே அந்த கதவை திறந்துருது. என்ன காரணம்னா, அந்த கதவு தாப்பாலே போடல, உள்பக்கம் சும்மா தான் சாத்தி வச்சிருந்திருக்காரு அரசர். எதுக்காக அவர் இந்த போட்டியை வச்சாருன்னா, யார் முயற்சி செய்யறாங்க, முயற்சி செஞ்சா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், முயற்சியே செய்யாம யாருமே அதுக்கு கதவு பூட்டிக்கும், நமக்கு 2 கையும் போயிடுங்கிறதுனால யாருமே முயற்சி பண்ணல. இந்த இளைஞன் தான் தைரியமா நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம், போனா நம்ம 2 கை தானே போகும், முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்ததுனாலதான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. கதவு இப்படி தள்ளின உடனே திறந்துடுச்சு. ஏன்னா கதவு தாழ்பால் போடல. எப்பொழுதுமே நம்மளுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம் நம்மளுடைய முயலாமை தான். அதாவது முயல் ஆமை கதை தான். முயல் ஆமை கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முயல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓடி வருது, ஒரு இடத்துல தூங்கிடுது. ஆனா ஆமை மெல்ல மெல்ல நகர்ந்து அதோட இலக்கு அடைஞ்சிருது. இந்த கதையிலையும் அந்த மாதிரிதான். முயற்சி செஞ்சதுனால ராஜ்யத்துல பாதி கிடைக்குது. அந்த ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த இளைஞர். அவருடைய புத்திசாலித்தனம், முயற்சி, நம்மளால முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை, இது 3 தான் எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றியை நிலைநாட்டக்கூடியது. இந்த இளைஞனுக்கும் அதுதான் வெற்றியை தேடி தந்தது. நீங்களும் எல்லா காரியத்தையும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் செய்து பாருங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.